SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். நள்ளிரவு முதல் பேருந்து கட்டணம் அதிகரிப்பு. இலங்கைக்கு உதவ முன்வந்தது ஈரான். எரிபொருள் வழங்க தயார் என அறிவிப்பு. 100க்கும் மேற்பட்டவர்களுடன் சென்ற விமானம் விழுந்து விபத்து. ஈரானுக்கு இன்னொரு வாய்ப்பு. ட்ரம்பின் அடுத்த பகிரங்க எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணங்களை 12.19 வீதத்தினால் உயர்த்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதன்படி தற்போது 27 ரூபாவாக உள்ள குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 30 ரூபாவாக உயரும். எரிபொருள் விலை மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் பேருந்து கட்டணங்களை 15 வீதத்தால் உயர்த்த வேண்டும் என்று பேருந்து சங்கங்கள் நேற்று அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருந்தன. இருப்பினும் எரிபொருள் விலை உயர்வால் பேருந்து கட்டணங்களில் 10% அதிகமான தாக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான ஒரு முன்மொழிவு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சில தனியார் பேருந்துரிமையாளர்கள் நேற்றிரவு முதல் பேருந்துகளை இயக்குவதை நிறுத்தியிருந்தனர். இதன்படி நேற்று காலை குறைந்த எண்ணிக்கையிலான பேருந்துகளை இயக்கப்பட்டன. பேருந்துகள் சரியாக இயங்காதமையினால் பாடசாலை மாணவர்கள் உட்பட பயணிகள் பெரிதும் சிரமப்பட்டனர். சாதாரணமாக நேற்று இயங்கிய சில பேருந்துகளிலும் கடும் நெரிசல் காணப்பட்டது. இதன்படி பேருந்து கட்டணங்கள் நள்ளிரவு முதல் அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இலங்கை ஒரு நட்பு நாடு என்றும் அந்த நாட்டுக்கு எந்த நேரத்திலும் உதவுவதற்கு ஈரான் தயாராக உள்ளது என்றும் இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் அலிரசா டெல்கோஷ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள ஈரானிய தூதரகத்தில் நடைபெற்ற ஒரு சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர், இலங்கை எண்ணெய் அல்லது வேறு ஏதேனும் அத்தியாவசிய பொருட்களை கோரினால் அவற்றை இலங்கைக்கு வழங்க ஈரான் தயாராக உள்ளது என்றும் கூறினார். ஈரான் தனது நட்பு நாடுகளுக்கு ஹார்மோஸ் நீரிணையை மூடவில்லை என்றும் அலிரசா டெல்கோஸ் வலியுறுத்தினார். இதன்படி இலங்கை சிக்கலில் சிக்குவதை தனது நாடு விரும்பவில்லை என்றும் இலங்கை ஈரானுக்கு மிகவும் மரியாதைக்குரிய நாடு என்றும் ஈரானிய தூதுவர் கூறினார். சமீபத்தில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலின் டார்பிடோ தாக்குதலால் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பலான ஐரிஸ் தேனாவின் குழுவினரை மீட்க ஈரான் முதலில் கோரிய உதவியை இலங்கை வழங்கியதையும் அலிரசா டெல்கோஸ் நினைவு கூர்ந்தார். அத்தோடு ஈரானில் உள்ள இளைஞர்கள் நாட்டுக்கு திரும்ப விரும்பினால் அவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்கவும் ஈரான் அரசாங்கம் தயாராக உள்ளது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். கொலம்பியாவில் ராணுவத்துக்கு சொந்தமான விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்திற்குள்ளானதால் அதில் பயணம் செய்தவர்கள் தொடர்பில் நிச்சயமற்ற நிலை உருவாகியுள்ளது. லாக்கிட் மார்டின் ஹெர்குல்ஸ் C-130 ரக விமானம் கொலம்பியாவின் தெற்கே உள்ள அமேசன் வனப்பகுதியில் பெரிய எல்லை அருகே விபத்திற்குள்ளானது. இதில் 110 ராணுவ வீரர்கள் இருந்தனர். விபத்து நடந்ததை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் உறுதி செய்துள்ளார். அதே நேரத்தில் எத்தனை பேர் உயிரிழந்தனர் என்பதை அதிகாரிகள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்றும் அவர் கூறினார். தகவல் அறிந்த மீட்புப் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இந்த விபத்திற்கு கொலம்பிய ஜனாதிபதி பெட்ரோ கவலை தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் எந்த உயிரிழப்பும் இருக்காது என்று நம்புவதாகவும் கூறினார். ஹெர்குல்ஸ் விமானம் கடந்த 1960 முதல் கொலம்பிய ராணுவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மற்றொரு அண்டை நாடான பொலிவியாவில் C-130 விமானம் விபத்திற்குள்ளாகி 20 பேர் உயிரிழந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் அமெரிக்காவையும் அதன் கூட்டாளிகளையும் எதிர்த்து விடுக்கும் அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டுவர இன்னும் ஒரு வாய்ப்பு உள்ளது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு கூறினார். அதை அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் அவர் கூறினார். எதுவாயினும் அமெரிக்காவும் உலகமும் விரைவில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஈரானின் ராணுவ திறன்களை அளித்துவிட்டதாக முன்பே கூறிய கருத்துக்களை மீண்டும் வலியுறுத்தியவர், அமெரிக்காவை அச்சுறுத்தும் ஆட்சியின் திறனை முறையாக சீர்குலைத்து வருகிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நள்ளிரவு முதல் பேருந்து கட்டணம் அதிகரிப்பு. இலங்கைக்கு உதவ முன்வந்தது ஈரான். எரிபொருள் வழங்க தயார் என அறிவிப்பு. 100க்கும் மேற்பட்டவர்களுடன் சென்ற விமானம் விழுந்து விபத்து. ஈரானுக்கு இன்னொரு வாய்ப்பு. ட்ரம்பின் அடுத்த பகிரங்க எச்சரிக்கை.